ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரவா ரோஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து அரிசி மாவு மைதா மாவு எதுவுமே சேர்க்காம நான் தினை மாவும் கோதுமை மாவும் வச்சு செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு க்ரீன் சட்னி ஆனியன் ஊத்தப்பம் ஒன்று பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ரெசிபி வந்து நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு வந்து தினை மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு. அதை வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு பார்த்து கரைச்சி விட்டுக்கலாம். உப்பு, சீரகம், மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். கேரட்டு, வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே சேர்த்து கலந்து விட்டு ஒரு 10-20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறம் எடுத்து நல்லா ஊறிடுச்சிங்க. ஊறினோடனே நம்ம அளவாக தண்ணி வந்து தோசையை விடவே லூஸாக இருக்கணும். தோசை மாவை விட லூஸாக தண்ணி இருக்கணும். ரவா தோசைக்கு நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்ச உடனே தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டோம்னா நல்லா பாருங்கள், பொந்து பொந்தாக நல்லா வந்திருக்குது. அந்த ஓட்டைக்கெல்லாம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டோம்னா நல்லா மொறுன்னு வந்துடுங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரவா ரோஸ்ட்டு வந்து நம்ம அரிசி மாவும் மைதா மாவும் கலந்து தான் செய்வோம். இதுக்கு இன்றைக்கி வந்து நான் தினை மாவில் பண்ணியிருக்கிறேன். தினை மாவும் கோதுமை மாவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து க்ரீன் சட்னி இருந்ததுங்க. க்ரீன் சட்னியே போட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு ஒரு ஊத்தப்பம் ஒன்று ஊற்றிக்கிட்டேன். இது வந்து ரெட் சட்னியும் போட்டு ஊற்றுவாங்க. சரி, நம்ம இன்றைக்கி க்ரீன் சட்னி போட்டு ஊற்றலாமேன்னு ஊற்றினேங்க. இதுவும் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது ஊத்தாப்பம். இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், கேரட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.